இருப்பது அது ஒவ்வொன்றிலும் உங்களுடைய மனதை மட்டும் கிடையாது, உங்களுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக உடைத்திருக்கும். நீங்க சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும், ஒவ்வொரு விதமான துரோகங்களையும் நிச்சயமாக குடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி குடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா, அந்த மனிதர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தீங்கையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடியாத சில மனவேதனைகளையும் அந்த மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன் இப்படி ஏற்படுத்துனாங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் தெரியாது. தெரியாம நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா ஆரம்பத்துல உங்க கூட பேசும்பொழுது, அந்த மனிதர்கள் நல்ல ஒரு மனிதர்களாக இருந்திருப்பாங்க. ஆனா போக போக அவங்களுடைய சுய ரூபங்கள் தெரிய ஆரம்பித்திருக்கும். தெரிந்த உடனே நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாம முழித்துக் கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு ஏன் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கு? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் உங்களுடைய மனதை பலமுறை கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்க பலமுறை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாலும், அதற்கு பின்னால இருக்கிற உண்மை கொஞ்சம் கஷ்டமானதாகத்தான் இருக்கும். ஆனா, அதே ஒரு நேரத்துல அது உங்களை விழிக்கவும் வைத்துக் கொண்டிருக்கும். சில உண்மைகளால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் தெரிந்து கொண்ட சில விஷயங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனா, உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய 3 முக்கியமான காரணங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமா? முதல் காரணமா இருப்பது, நீங்க யாரையும் சந்தேகிக்காத அளவுக்கு தூய மனசு வச்சிருப்பது தாங்க மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். நீங்க யாரையும் சந்தேகிக்க மாட்டீங்க. யாரிடமாவது நம்பி பழகிவிட்டீங்க அப்படின்னா, அவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனசாட்சியுடன் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு நெறைய துரோகங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். 2வதா இருப்பது, எல்லோருக்கும் சமமான அன்பு குடுத்து உங்கள நீங்களே மறந்திருப்பீங்க. எல்லாரும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்ப நிச்சயமா நீங்க செலுத்துவீங்க. இதனால உங்களுக்கு கிடைப்பது வெறும் நம்பிக்கை துரோகங்களாக மட்டும் தான் இருக்கும். 3வதா இருப்பது, உங்களுடைய உள்ளுணர்வை கேட்காம மத்தவங்கள நீங்க நம்பியிருப்பீங்க. உங்க உள்ளுக்குள்ள சில மனசாட்சிங்கிறது சில விஷயங்கள கூறும். ஆனா, அதையெல்லாம் நீங்க நம்பாம அந்த மனிதர்கள நீங்க நம்பியிருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நம்பிக்கை துரோகங்களும், நம்பிக்கைக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களாகவும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த மாரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க நம்பியவங்களை உங்களை சோதித்த 2 முக்கியமான அனுபவங்கள் என்ன தெரியுமா? முதல் சோதனையா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது நண்பரின் ஒரு சோதனையாக இருக்கும். ஒரு நபரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவங்களா நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்வீங்க. ஆனா, ஒரு நாள் அவங்க உங்களுடைய ரகசியத்த வெளியில் கூறியிருப்பாங்க. ஆனா, அவங்க யாரிடமும் கூற மாட்டாங்க. நம்ம கூடவே தான் அவங்க இருப்பாங்க. இறுதி வரைக்கும் என்னுடைய உயிர் நண்பனாகவும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மனிதராகவும் தான் அவனை பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா, ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்குன்னு சில மனிதர்கள், முக்கியமான மனிதர்கள் இருப்பாங்க அல்லவா? அந்த முக்கியமான மனிதர்கள் உங்களுடைய ரகசியத்த பத்தி வெளியில கூறியிருப்பாங்க. ஏன் இப்படியெல்லாம் கூறுனாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சிறிய சிறிய பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். முழுசா சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு நாள் நீங்க யாரையும் முழுசா நம்பக்கூடாது அப்படின்னு கத்துக்கிட்ட ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அது உங்களுக்கு சில மனதளவுல சில வேதனைகளையும், யாரிடமும் தெரிவிக்க முடியாத சில விஷயங்கள நான் உன்னை நம்பி கூறியிருக்கேன். நீ எப்படி மத்தவங்கட்ட கூறலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு நண்பரின் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். 2வதாக இருப்பது உங்களுடைய உறவின் ஒரு சோதனையாக இருக்கும். ஒரு உறவில் நீங்க முழு மனதோடு இருந்தீங்க அப்படின்னா, இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்கள சந்தேகப்பட்டிருப்பார். ஆனா நீங்க ஒருபோதும் அவங்கள சந்தேகப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க எவ்வளவுதான் உங்களிடம் பணம் வாங்கியிருந்தாலும், எதையுமே நீங்க சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா நீங்க உண்மையாக இருந்தும், நீங்க தவறானவங்களாகத்தான் காட்டப்பட்டிருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அந்த ஒரு மனிதருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால நீங்க உண்மையாக இருந்தாலும், தவறான ஒரு மனிதராக நிச்சயமா காட்டப்பட்டிருப்பீங்க. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய நல்ல மனதுக்கு ஏன் தெரியுமா தவறான மனிதர்கள் உங்களை தேடி வராங்க? நீங்க நல்ல மனசு வச்சிருப்பதால தவறானவங்க உங்களை எளிதாக அணுக முடியும். உங்களிடம் வந்து நல்லவன் போல நடித்தாங்க அப்படின்னா, உடனே நீங்க நம்பி விடுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தாங்க கெட்ட மனிதர்கள் எல்லாம் ஈஸியாக வந்து விடுவாங்க. அவங்க உங்களுடைய அமைதியையும், அன்பையும் பயன்படுத்திக்கிறாங்க. உங்களிடம் அமைதியா இருப்பது போல நடித்து, உங்களிடம் அன்பு கட்டினாங்க அப்படின்னா, உடனே நீங்க உங்கள பத்தி எல்லாத்தையும் கூற ஆரம்பிச்சுருவீங்க. அதனால அவங்க உங்களிடம் இருக்கக்கூடிய அவங்களுக்கான தேவைகள நிச்சயமா பூர்த்தி செஞ்சு விட்டு, உங்களுடைய வாழ்க்கைய விட்டு போயிருவாங்க. இந்த மாரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களை தேடி வந்த தவறான மனிதர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள்.
பயன்படுத்திக்கிட்டு போனவங்க அவங்க உங்களை தேடி வந்த தவறான மனிதர்களா இருப்பாங்க. அடுத்ததா உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நிலையை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அடுத்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருந்த ஒருவர் உண்மையை மதிக்காம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இவங்களால தாங்க உங்களுக்கு மன அழுத்தமும் நம்பிக்கையில இழப்பும் தனிமை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு பிடித்து வைத்த விஷயங்கள் துன்பமாக மாறிய 3 அனுபவங்கள் இருக்கும். அது ஒரு உறவால ஏற்பட்டிருக்கும். நீங்க விட முடியாம இருந்திருப்பீங்க ஒரு உறவை. அவங்க தினம் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்க அவங்கள விட்டு போக மாட்டீங்க. இறுதியில நீங்களே உடைந்திருப்பீங்க. இதனால அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனா போகட்டும் அப்படின்னு நீங்களே அவங்களை இழந்திருப்பீங்க. 2வது இருப்பது ஒரு வேலை. அது உங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சும் ஆனா நீங்க பிடிச்சுக்கிட்டே அதை இருந்து ஓட்டிக்கொண்டே இருந்திருப்பீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக. ஆனா அது உங்களுக்கு மன அமைதியை கெடுத்து கொண்டே இருந்திருக்கும். அதனால அதையும் நீங்க இழந்திருப்பீங்க. 3வதா இருப்பது உங்களுடைய கனவு. ஒரே ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க ரொம்ப நாளா நம்பிக்கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா அதுவும் உங்களுக்கு நடக்காமல் போய்க்கொண்டே இருந்திருக்கும். அதுவும் உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமா காயப்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா நடந்திருக்கும். உங்களை காயப்படுத்திய 3 அனுபவங்கள் என்ன தெரியுமா? யாரோ உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி உங்களை முடிவெடுக்க வைத்திருப்பாங்க. இது உங்களுக்கு நிச்சயமா காயத்துக்கு உள்ளாக்கி இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை தவறான வழியில அழைத்து சென்றிருப்பாங்க. உங்களுடைய அமைதியை பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளி இருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். இது சத்தமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா ஒரு வலிமையான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா உண்டாக்கும். அமைதியான மாற்றத்திற்கான 3 வழிகள் நிச்சயமாக உண்டு. யாரையும் அதிகமாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக மாறும். உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுப்பது. ஆனா அந்த ஒரு முடிவுகளை நீங்களாக எடுக்கணும். மற்றவங்க கூறிய உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை முன்னிலைப்படுத்துவது, மற்றவங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரத்தை கொடுத்து உங்களை நீங்க முன்னிலைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கவனிக்காத வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நீங்க கவனிக்காம விட்டுட்டு வந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒரு வேலை கிடைத்ததும் அதை நீங்க கவனிக்காம இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அது உங்களுக்கு திறக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் வரும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க எப்படியாவது பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணத்தை கொடுத்தாலும் எதிர்காலத்துல அது மூலியமா நீங்க தனியா கூட அந்த ஒரு வேலையையோ அந்த ஒரு செயலையோ உங்களால செய்ய முடியும். அதனால நீங்க போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்க காத்திருந்த விஷயமும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அமைதியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்தது சத்தமே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நடந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய உறவினர்கள் மூலம் வெளியே வரக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு நாள் உங்களுடைய உறவினர்களுள் இருந்து ஒரு உண்மையானது வெளியே வரும். வெளியே வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு சென்றுவிடும். நீங்க நீங்களே தவறு செய்யலை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் முடிந்தவர்களுக்கும் முடியாமல் இருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தும். இந்த ஒரு நேரத்துல உங்களை தெளிவாக்கியும் விடும். யார் உங்களுக்கு சரி என்பதை உங்களுக்கு புரிஞ்சிக்க வைப்பதற்கான ஒரு நாளாக நிச்சயமா இருக்கும். பணத்தில் ஒரு மெதுவான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பணம் மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். நீங்க நினைத்த வழியிலேயே அது நிச்சயமாக ஓடி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். நீங்க விட்ட விஷயம் லாபமாக உங்களுக்கு திரும்பும். நீங்க விட்ட ஒரே ஒரு விஷயம் இப்பொழுது லாபமாக கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். சக்தி வாய்ந்த ரகசிய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல முன்னோர் காலங்கள்ல ஒரு காலத்தில் ஒரு கும்பம் ராசிக்காரங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சாமியாரிடம் போய் கேட்டாங்க, என் வாழ்க்கை எப்போ சாமி மாறும்? எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது போல கேட்டதும் அவர் சொன்னார், புதன்கிழமை உனக்கு ஏத்த ஒரு நாளா இருக்கும். அந்த புதன்கிழமை நாளோட இரவுல ஒரே ஒரு சிறிய கண்ணாடி முன்பு நீ உட்காந்துக்கோ. உட்காந்துட்டு உன்னுடைய கண்களை பார்த்து 11 முறை நீ இந்த ஒரு வாக்கியத்தை கூறு.
நான் என்ன நம்புறேன் அப்படின்னு நீ அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி கண்ணாடியை பார்த்து 11 முறைகள் நான் என்னை நம்புகிறேன் என்று நீ மனதார உன்னுடைய கண்களை திறந்து வைத்து நீ கூறிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை காய யாராவது ஒருவருக்கு நீ காலையில எழுந்தவுடன் வியாழக்கிழமை நாட்கள்ல கொடு. 5 நிமிடம் அமைதியாக மூச்சை கவனித்து அமர்ந்துக்கோ. அவர் அதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது அந்த கும்பம் ராசிக்காரங்க முன்னாள் காலத்துல அவர் அதை தொடர்ந்து செஞ்சு வந்தார். மெதுவா அவங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து கடன் எல்லாம் தீர்ந்தது. நோய் நொடிகள் எல்லாம் வாழ்க்கையை விட்டு விலகியது. குடும்பமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சது. அவருடைய பாதையும் தெளிவாக மாறியது. நீங்களும் இந்த ஒரு செயலை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாறிவிடும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க சந்தித்த துரோகங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை விழிப்ப வைப்பதற்காக மட்டுமே நடந்தது. இதனை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்பெடுக்க வைத்திருப்பாங்க. இது உங்களுக்கு நிச்சயமா காயத்துக்கு உள்ளாக்கி இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை தவறான வழியில அழைத்து சென்றிருப்பாங்க. உங்களுடைய அமைதியை பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளி இருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். இது சத்தமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா ஒரு வலிமையான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா உண்டாக்கும். அமைதியான மாற்றத்திற்கான 3 வழிகள் நிச்சயமாக உண்டு. யாரையும் அதிகமாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக மாறும். உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுப்பது, ஆனா அந்த ஒரு முடிவுகளை நீங்களாக எடுக்கணும். மற்றவங்க கூறிய உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை முன்னிலைப்படுத்துவது, மற்றவங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரத்தை கொடுத்து உங்களை நீங்க முன்னிலைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கவனிக்காத வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நீங்க கவனிக்காம விட்டுட்டு வந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒரு வேலை கிடைத்ததும் அதை நீங்க கவனிக்காம இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அது உங்களுக்கு திறக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் வரும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க எப்படியாவது பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணத்தை கொடுத்தாலும் எதிர்காலத்துல அது மூலியமா நீங்க தனியா கூட அந்த ஒரு வேலையையோ அந்த ஒரு செயலையோ உங்களால செய்ய முடியும். அதனால நீங்க போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்க காத்திருந்த விஷயமும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அமைதியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்தது சத்தமே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நடந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய உறவினர்கள் மூலம் வெளியே வரக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு நாள் உங்களுடைய உறவினர்களுள் இருந்து ஒரு உண்மையானது வெளியே வரும். வெளியே வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு சென்றுவிடும். நீங்களே தவறு செய்யலை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் முடிந்தவர்களுக்கும் முடியாமல் இருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தும். இந்த ஒரு நேரத்துல உங்களை தெளிவாக்கியும் விடும். யார் உங்களுக்கு சரி என்பதை உங்களுக்கு புரிஞ்சிக்க வைப்பதற்கான ஒரு நாளாக நிச்சயமா இருக்கும். பணத்தில் ஒரு மெதுவான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பணம் மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். நீங்க நினைத்த வழியிலேயே அது நிச்சயமாக ஓடி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். நீங்க விட்ட விஷயம் லாபமாக உங்களுக்கு திரும்பும். நீங்க விட்ட ஒரே ஒரு விஷயம் இப்பொழுது லாபமாக கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். சக்தி வாய்ந்த ரகசிய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல முன்னோர் காலங்கள்ல ஒரு காலத்தில் ஒரு கும்பம் ராசிக்காரங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சாமியாரிடம் போய் கேட்டாங்க, என் வாழ்க்கை எப்போ சாமி மாறும்? எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது போல கேட்டதும் அவர் சொன்னார், புதன்கிழமை உனக்கு ஏத்த ஒரு நாளா இருக்கும். அந்த புதன்கிழமை நாளோட இரவுல ஒரே ஒரு சிறிய கண்ணாடி முன்பு நீ உட்காந்துட்டு உன்னுடைய கண்களை பார்த்து 11 முறை நீ இந்த ஒரு வாக்கியத்தை கூறு. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு நீ அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி கண்ணாடியை பார்த்து 11 முறைகள் நான் என்னை நம்புகிறேன் என்று நீ மனதார உன்னுடைய
கண்களை திறந்து வைத்து நீ கூறிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை காய யாராவது ஒருவருக்கு நீ காலையில எழுந்தவுடன் வியாழக்கிழமை நாட்கள்ல கொடு. 5 நிமிடம் அமைதியாக மூச்சை கவனித்து அமர்ந்துக்கோ. அவர் அதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது அந்த கும்பம் ராசிக்காரங்க முன்னாள் காலத்துல அவர் அதை தொடர்ந்து செஞ்சு வந்தார். மெதுவா அவங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு.